ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் எல்லோருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். கடந்த வாரத்துல 267வது போப்பாக அமெரிக்காவை சேர்ந்த கர்தினால் ராபர்ட் பிரவோஸ்ட் என்பவர் ஒரு மனமான்னு சொல்ல முடியாது, பெரும்பான்மையான கர்தினால்களின் வாக்குகளை பெற்று போப்பாக திருநிலைப்படுத்தப்பட்டுள்ளார், தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். ஆனா இவரை நாம பெருசா லிஸ்ட்லயே வைக்கல. ஆனா லிஸ்ட்லயே இல்லாத இவர் போப் ஆவதற்கு மிக முக்கியமாக செயல்பட்ட அந்த கிங் மேக்கர் யார் அந்த கார்டினால், அவர் செய்த லாபி என்ன அப்படிங்கறது இந்த காணொலியில பார்க்கலாம். அதே போன்று புதிய போப்பை குறித்த பார்வை, சரியா, அவர் எப்படிப்பட்ட போப்பா இருப்பார், அவருடைய சித்தாந்தங்கள் என்ன, சோ அவர் இனி என்னென்ன காரியங்களை முன்னெடுக்கலாம், எப்படி அவர் சர்ச்சை வழிநடத்தி கொண்டு போவார் என்பதை குறித்தும் சில கருத்துக்களை இந்த காணொலியிலே நான் பதிவிடுகிறேன். புதிய போப் தேர்தல் கான்க்ளேவ், இதற்கு பின்னால் நடந்த அரசியலை, அந்த லாபியை குறித்து நாம் பார்ப்பதற்கு முன்பாக, நம்மளுடைய முந்தைய போப் பிரான்சிஸ் அவர்கள் இறந்து ஒரு வாரத்திற்கு உள்ளாகவே பாத்தீங்கன்னா நம்ம அமெரிக்க அதிபரான டொனால்ட் ட்ரம்ப் அவருடைய சமூக ஊடகமான ட்ரூத் சோசியல் மீடியா இதுல பாத்தீங்கன்னா அவர் போப்போட ட்ரெஸ் போட்டு அமர்ந்திருப்பதை போல ஒரு புகைப்படத்தை அப்லோட் பண்றாரு. என்னடா அது, உலகமே போப் இறந்துட்டாரு, அடுத்த போப் யாரு, நாமெல்லாம் இவரா இருப்பாரோ அவரா இருப்பாரோ நீங்க போட்டு உருட்டிட்டு இருக்கிற இந்த நேரத்துல நீங்க தலைக்கு தில்ல பார்த்து ஆகிற மாதிரி ட்ரம்ப் அட போப்பா, அடுத்த போப்பு எங்காலுதான், அமெரிக்க போப்பு தான் அப்படின்னு அவர் கண்டுபிடிச்சிட்டாரு போல இருக்குது. அவரும் கூட இந்த போப்போடைய பதவிக்காக நடக்கக்கூடிய லாபி, உள்ள அரசியல், இதையெல்லாம் அறிந்திருக்கிறார் போல இருக்குது. மேலும் அவரும் இந்த அரசியல்ல ஈடுபட்டிருப்பாங்களான்னு தெரியல, மைட் பி மோஸ்ட் லைக்லி இருக்கலாம். ஏன்னா அமெரிக்க போப்பா இருந்தா அமெரிக்காவுக்கும் அது ஒரு சாதகமான ஒரு விஷயம்தான் இல்லையா, பெருமையான விஷயம் மட்டும் இல்ல, அவர்களுடைய அயல் நாட்டு அரசியல்களுக்கு, ஜியோ பாலிடிக்ஸுக்கு பாத்தீங்கன்னா இது ஒரு சாதகமான விஷயமா இருக்கும் போல இருக்குது. ஸோ அதனால ட்ரம்ப் ஏதோ சும்மா விளையாட்டுக்கு அதை அப்லோட் பண்ண மாதிரி தெரியல. மோஸ்ட்லி அமெரிக்க போப்பாக வருவதற்கு அவர்கள் வேலை செய்வதாக அவர் ஒரு சமிக்கை காட்டினதை போலதான் நான் உணர்கிறேன். சரி, இனி முக்கியமா அந்த தேர்தலில், இந்த கான்க்ளேவ்ல என்ன நடந்துச்சு, இந்த போப்பை தேர்ந்தெடுக்கக்கூடிய இந்த கான்க்ளேவ்ல என்ன நடந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா, இந்த போப் தேர்தல்ல ஒரு பெரிய ஃபேவரட்டா இருந்தவர் நம்ம சென்ற காணொலியில சொன்ன பியட்ரோ பரோலின் அப்படிங்கிற கர்தினால் தான். அவர் தான் வேட்டிக்கனோட செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட்டா இப்பவும் இருக்கிறார், சரியா. ஸோ அவருக்கு ஏற்கனவே நாம் சொன்னதை போல கன்சர்வேட்டிவ் கார்டினால்ஸ் ஒரு 40 இருந்து 50 பேர், இவர்களெல்லாம் பெரும்பாலும் யூரோப்பை சார்ந்தவர்கள், இவர்கள் எல்லோரும் அவருக்கு ஒரு மனதாகவே ஆதரவை கொடுத்திருந்தார்கள், சரியா. இந்த முதல், ஏன்னா பாத்தீங்கன்னா இந்த போப் தேர்தல் 2 நாள் நடந்துச்சு. முதல் நாள் ஒரு டெசிசிவான ஒரு முடிவு எடுக்கல, ஒரு தீர்க்கமான ஒரு முடிவு வெளியாகல, கரும்புகை தான் வெளியில வந்துச்சு. 2வது நாள்ல தான் வெள்ளப்புகையை விட்டு இவர் ராபர்ட் பிரவோஸ்ட்ங்கிற கர்தினால் போப்பாக தேர்ந்தெடுக்கப்பட்டார் என்பதை உலகத்திற்கு வத்திக்கான் அறிவித்தது இல்லையா. சோ இந்த முதல் நாள் என்ன நடந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா, இவரு பிரவோஸ்டுக்கு ஒரு 40 இருந்து 50 பேர் கர்தினால்ஸ் ஆதரவு கொடுத்திருக்காங்க. ஆனா அவருக்கு இதற்கு மேலேயே ஆதரவு கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில அவர் இருந்தாரு, எல்லாருமே இருந்திருந்தாங்க. நாமளுமே அப்படிதான் சொல்லியிருந்தோம், இவர் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறது இவரை தான் நம்ம சொல்லியிருந்தோம். ஆனாலும் பார்த்தீங்கன்னா என்ன நடந்திருக்குது அப்படின்னா, கடைசி நிமிஷத்துல இவருக்கு ஆதரவு இருந்த கர்தினால்கள் சில பேர் தாக்கடிச்சிட்டாங்க, சரியா. முதல் கான்க்ளேவ்ல என்ன நடந்துச்சுன்னா, இவருக்கு ஒரு 40 to 50 பேர் இவருக்கு ஓட்டு போட்டிருக்காங்க. அதே சமயம் இந்த போப் பிரான்சிஸ் அவர்களால் பாத்தீங்கன்னா அப்பாயின்ட் பண்ணப்பட்ட கர்தினால்ஸ் தான் அதிகமான பேர் அந்த ஓட்டு போடுற லிஸ்ட்ல இருக்கிறவங்க. 133 கர்தினால்ல ஏறக்குறைய 80 இருந்து 90 கர்தினால்ஸ் போப் பிரான்சிஸால் கர்தினாலாக நியமிக்கப்பட்டவர்கள். சோ அப்போ அவருடைய தாக்கம்னு ஒண்ணு இருக்கும். அதுல என்ன ஆகி போச்சுன்னா, அவர்களுக்குள்ள இந்த 80 கர்தினால்ஸ்குள்ள பாத்தீங்கன்னா இவரை தான் ஒரு கேண்டிடேட் அப்படின்னு ஒரு தீர்க்கமா ஒரு கேண்டிடேட்டா அவங்க முன்னிறுத்தல. அவங்க ஓட்டுகள் எல்லாம் பல மாதிரி சிதறிடுச்சு, சரியா. இதுக்கு இடையில பேலன்ஸ் இருக்கிற அமெரிக்க மற்றும் நார்த் அமெரிக்க கர்தினால்ஸோட ஓட்டுக்களை எல்லாம் ஒரே அணையில ஒரு கர்தினால் ஒருங்கிணைத்தார். அவர் யார் அப்படின்னா, நியூயார்க் நகரத்துடைய ஆர்ச் பிஷப்பாகவும் கர்தினாலாகவும் இருக்கக்கூடிய கர்தினால் திமோத்தி டோலன். இவர் என்ன பண்ணிருக்காரு, இந்த தேர்தல்ல ஒரு டெசிசிவான ஒரு கேண்டிடேட் இல்ல, ஒரு தீர்க்கமா இவர் தான் போப் அப்படிங்கிற மாதிரி யாருமே ஒரு மனமா தேர்வாக போறது இல்ல அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்ட உடனே இவர் இமீடியட்டா என்ன பண்ணிருக்காரு, இந்த தேர்தலுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு ரகசியமா ஒரு மீட்டிங் இவரோட அறையில போட்டிருக்கிறார். இந்த கூட்டத்துல இப்ப போப்பாக தேர்ந்தெடுக்கப்பட்ட ராபர்ட் பிரவோஸ்ட் இவரும் கலந்து கொண்டிருக்கிறார், சரியா. இந்த கூட்டத்துலதான் என்ன பண்ணிருக்கிறாங்க,
அடுத்த போப் நம்ம அமெரிக்க போப்பாக இருக்க வேண்டும் என்றால் நம் அமெரிக்கா மற்றும் தென் அமெரிக்காவை சார்ந்த கர்தினால்கள் இவர்கள் எல்லாருடைய ஓட்டையும் ஒரே அணியில் கீழே நம்ம திரட்டணும்னு சொல்லி இந்த நார்த் அமெரிக்கன் சவுத் அமெரிக்கன் கார்டினல்ஸ் இவங்க எல்லாரையும் ஒரே மனமாக அவர்களுள் ஒருவரான ராபர்ட் பிரவோஸ்ட், அமெரிக்கரான ராபர்ட் பிரவோஸ்டுக்கு வாக்களிக்கும்படிக்காக ஒரு லாபியை அவர் பண்ணியிருக்காரு. சரியா, இது ஒண்ணு பண்ணியிருக்காரு. அதே மாதிரி முதல் நாள்ல இந்த மாதிரி ஓட்டெல்லாம் சிதறி போனதை பார்த்த இவர் அடுத்த நாள் என்ன பண்ணிருக்காங்கன்னா, இந்த ஏசியன் கர்தினால்ஸ், குறிப்பாக இந்தியாவை சேர்ந்த கர்தினால்கள், அதே போன்று ஆப்பிரிக்காவை சேர்ந்த சில கர்தினால்கள், இவர்களோடு பேசி இவர்களுடைய ஓட்டையும் இவருக்கு கிடைக்கும்படிக்கு செய்திருக்கிறார். அதே போன்று இன்னொரு புறம் ஐரோப்பாவை சேர்ந்த கன்சர்வேட்டிவ் கார்டினால்ஸ், யூரோப்பா, அதாவது குறிப்பாக இத்தாலியை சேர்ந்த கார்டினால்ஸ், இவர்கள் பாத்தீங்கன்னா கொஞ்சம் பேரு பரோலினுக்கு ஓட்டு போட வேண்டியவங்க கடைசி நேரத்துல பேக் அடிச்சிட்டாங்க. ஏன் பேக் அடிச்சாங்க அப்படின்னா, ஒரு செய்தி அவர்களுக்குள்ளாக பரவுது. அதாவது பியட்ரோ பரோலின் ரகசியமாக வத்திக்கானுக்கும் சீனாவுக்கும் இடையிலே ஒரு ரகசிய ஒரு அலையன்ஸ், ஒரு அக்ரிமெண்ட் போட்டதாக அவர்களுக்குள்ளாக ஒரு செய்தி பரவுது. அது எவ்வளவு தூரம் உண்மைன்னு தெரியாது. அவர் போப்பாக நியமிக்கப்பட்டால் இப்படியாக ஒரு அலையன்ஸ், ஒரு அவர்களுக்குள்ளாக ஒரு ஒப்பந்தம் செய்து கொள்வதாக ஒரு செய்தி பரவுது. சோ அந்த செய்தி இவருக்கு வாக்களிப்பதாக இருந்த அந்த கன்சர்வேட்டிவ் கார்டினால்ஸோட வாக்குகளை சிதறடிக்குது. சோ இது ஒரு செய்தி. இரண்டாவது செய்தி என்னன்னு பாத்தீங்கன்னா, கர்தினால் டேகல், பிலிப்பைன்ஸை சார்ந்தவர், இவரும் போப்பாக வரக்கூடும் என்று நாம் முந்தின காணொலியில் சொல்லியிருந்தோம். இவருக்கும் பியட்ரோ பரோலினுக்கும் இடையில ஒரு ரகசிய ஒரு ஒப்பந்தம் இருந்ததாகவும், அதாவது பரோலினுக்கு டாகல் ஆசிய கர்தினால்களுடைய வாக்குகளை பெற்றுக் கொடுத்தால் இவர்களுக்கிடையே ஒரு அதிகார பகிர்வு செய்து கொள்வதாக ஒரு ஒப்பந்தம் ரகசியமாக ஏற்படுத்தப்பட்டதாக ஒரு செய்தி பரவுது. சோ இந்த ரெண்டு செய்தி என்ன ஆகுதுன்னா, கர்தினால் பியட்ரோ பரோலினோட சான்சஸ் ரொம்பவே குறைக்குது. சோ இதையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட டோலன் கரெக்டா சமயம் பார்த்து சரியான டைமிங்ல இந்த மாதிரி சிதறி இருக்கிற ஓட்டுக்களை எல்லாம் ராபர்ட் பிரவோஸ்ட் பக்கமா திருப்புகிறார். சரி, இதுதான் நடந்து இரண்டாவது நாள்லயே இவர் ராபர்ட் பிரவோஸ்ட் கர்தினால் அவர்கள் போப்பாக தெரிந்தெடுக்கப்படுகிறார். சரியா, சோ இதுதான் இதுக்கு பின்னாடி நடந்த லாபின்னு இத்தாலியில ஒரு பிரபலமான ஒரு மேகசின்ல இந்த செய்திகள் எல்லாம் வந்திருக்கிறது. சோ இதெல்லாம் என்னங்க, யாருங்க நேர்ல போய் பார்த்தா இதெல்லாம் சும்மா யாராவது அடிச்சு விடுவாங்க அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா என்ன சொல்றது, இது என்ன பின்ன யாரா வீடியோ எடுத்து அது டிவிலயே போட முடியும்? இதெல்லாம் ஒரு இந்த கர்தினால்கள் வெளியே சொல்ற செய்தி தான். சரியா, அவர்களுக்கு நெருக்கமானவர்கள் எடுத்து இப்ப பாத்தீங்கன்னா பியட்ரோ பரோலின் அவரே இந்த கர்தினால் தேர்தல்ல இப்படி எல்லாம் குழப்படி இருக்குதுன்னு அவரு ஷேர் பண்ணிருக்காரு. யாருக்கிட்ட? அவருடைய நண்பர் ஒருவர் அங்க ரோம்ல ரெஸ்டாரண்ட் வச்சிருக்காரு, அவர்கிட்ட இதையெல்லாம் ஷேர் பண்ணிருக்காரு. சரியா, இது உண்மையான செய்தி தான். சரியா, இது போக இதே மாதிரி மற்ற கர்தினால்ஸும் ஷேர் பண்ணுவாங்க இல்லையா, அவர்களுக்கு தெரிஞ்ச பிஷப் கிட்ட, அவங்களுக்கு தெரிந்த ஆட்கள் கிட்ட, அவங்க குடும்ப உறுப்பினர்கள் கிட்ட ஷேர் பண்ற செய்தி எல்லாம் சேர்த்துதான் அது அப்படியே வெளியில வரும் இல்லையா. சோ அதெல்லாம் வைத்துதான் இந்த செய்திகள் அந்த மேகசின் வெளியிட்டு இருக்கிறது. இது ஏறக்குறைய உண்மையாதான் இருக்கும். சரியா, ஏன்னா ஒரு அமெரிக்கன் போப்பை மோஸ்ட் லைக்லி கன்சர்வேட்டிவ்ஸ் ஈஸியா தெரிந்திருக்க மாட்டாங்க. சரியா, அதுவும் இவர் பாத்தீங்கன்னா இப்போ போப்பாக தெரிந்தெடுக்கப்பட்டிருக்கிற ராபர்ட் பிரவோஸ்ட் அவர்கள் கர்தினாலாக 2022 ஆண்டிலே தான் போப் பிரான்சிஸால் நியமிக்கப்படுகிறார். சரியா, 2020 தான் இவர் பிஷப்பாவே ஆகிறாரு. 2022 கர்தினாலா ஆகிறாரு. 2023 பிஷப்புகளை எல்லாம், அதாவது உலகம் முழுவதும் உள்ள ஆயர்களை நியமிக்கும் ஒரு முக்கிய பொறுப்பை போப் பிரான்சிஸ் அவர்கள் இவர்கிட்ட தராரு. சோ இவர் அந்த பொறுப்பை பயன்படுத்தி சில ஆயர்களை போப் பிரான்சிஸின் விருப்பப்படி நீக்கவும் செய்தார். பல ஆயர்களை போப் பிரான்சிஸின் அறிவுறுத்தலின்படி அப்பாயின்மெண்ட்டும் நியமிக்கவும் செய்தார். சரியா, சோ இதுவும் நடந்திருக்குது. அதுவும் என்னங்கிறதையும் நாம பாத்திரலாம். சரியா, சோ இப்படிதான் இந்த தேர்தல் நடந்திருக்குது. சரியா, அடுத்தது இப்ப தெரிந்தெடுக்கப்பட்ட எப்படியோ நடந்துருச்சு. நமக்கு ஒரு புதுசா இந்த உலகத்துக்கு ஒரு கத்தோலிக்க சர்ச்சுக்கு ஒரு போப் கிடைச்சிட்டாரு. சரி, இப்போ போப்பாக வந்திருக்கக்கூடிய 14ஆம் சிங்கராயர் என்ற பெயரை தெரிந்தெடுத்து போப்பாக வந்திருக்கக்கூடிய கர்தினால் ராபர்ட் பிரவோஸ்ட், இவரை பத்தின ஒரு சின்ன பார்வை. இவர் எப்படிப்பட்டவர், இவர் எங்க பிறந்தார், அதெல்லாம் நமக்கு ஏற்கனவே நீங்க நியூஸ் எல்லாம் கேட்டிருப்பீங்க. இவர் அமெரிக்காவை சேர்ந்தவர். அமெரிக்காவை சேர்ந்தவரா இருந்தாலும் இவருடைய பெற்றோருடைய மரபு வழி எல்லாம் பாத்தீங்கன்னா இட்டாலியன், ஸ்பானிஷ் மற்றும் பிரெஞ்சு. இவர்கள் பெற்றோர்கள் எல்லாம் இந்த இருவரும், இவருடைய தந்தையும் தாய் வழியும் பாத்தீங்கன்னா இத்தாலி மற்றும் ஸ்பானிஷ், அப்புறம் பிரெஞ்சு. சோ இந்த டிசன்ட்ல தான் இவர் வந்திருக்கிறாரு. சோ இவர் மோஸ்ட் லைக்லி ஒரு யூரோப்பியன் தான். சரியா, சோ இவர் பாத்தீங்கன்னா அமெரிக்கால இலினாய்ஸ் அப்படிங்கிற மாகாணத்துல இருக்கக்கூடிய சிகாகோ நகரத்துலதான் பிறந்தவர். இவர் அகஸ்தீனிய துறவியாக வாழ்ந்தவர். இந்த அகஸ்தீனியன் ஆர்டர்னு ஒண்ணு இருக்கு. சோ அகஸ்தீனியன் துறவியாக வாழ்ந்தவர். அந்த துறவர சபையின்
தலைமை பொறுப்புலையும் இருந்திருக்கிறாரு. இவர் மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா அமெரிக்காலேயே பிறந்திருந்தாலும் இவர் பணி செய்ததெல்லாம் அதிகமாக பெரு நாட்டுல தான் மிஷினரியாக ஊழியம் செய்திருக்கிறார். அதே சமயம் மிஷினரியாக பல நாடுகளுக்கும் சென்றிருக்கிறார். அதில் குறிப்பாக அவர் இந்திய தேசத்திற்கும் வந்திருக்கிறார். அந்த போட்டோஸ் எல்லாம் நீங்க கூட பார்த்திருப்பீங்க. நம்ம இந்தியாவில வந்து குறிப்பாக நம்ம தமிழ்நாட்டிற்கு வந்து இங்கே அவருடைய துறவர சபையின் குருக்கள் திருநிலைப்படுத்தப்பட்ட போது இவரும் அந்த இதில் கலந்து கொண்ட போட்டோஸ் எல்லாம் கூட இப்ப வெளியரங்கமாயிட்டு இருக்கு. அந்த மாதிரி இவருக்கு வந்து பாத்தீங்கன்னா இவர் 6 மொழிகளை வந்து சரளமாக பேசக்கூடியவர், சரளமாக அது எழுதக்கூடியவர், நன்றாகவே புலமை பெற்றவர். சரியா, ஏதோ ஒரு சும்மா பேருக்கு தெரிஞ்சவர் இல்ல, நல்லாவே தெரியும் இவருக்கு. ஏன்னா இவருக்கு இவரோட தந்தை தாய் எல்லாமே பாத்தீங்கன்னா ஸ்பானிஷ், இட்டாலியன், பிரெஞ்சு. ஸோ இது 3மே இவருக்கு ஏற்கனவே தெரியும். சரியா, அது போக லாட்டினும் நன்றாக பேசக்கூடியவர். இது போக போர்ச்சுகீஸும் தெரியும். ஸ்பானிஷ், போர்ச்சுகீஸ் எல்லாம் மோஸ்ட்லி ரிலேட்டட் தான், இதெல்லாம் யூரோப்பியன் லாங்குவேஜஸ் தான். அப்புறம் இங்கிலீஷ், அப்கோர்ஸ் இஸ் அன் அமெரிக்கன். ஸோ அதனால அவருக்கு இங்கிலீஷும் வந்து நன்றாகவே தெரியும். ஸோ இதெல்லாம் இவருடைய இது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இவர் ஒரு ரிபப்ளிக்கனாக, அதாவது அமெரிக்கால 2 பெரிய கட்சிகள் இருக்குது. ஒன்னு ட்ரம்ப் இருக்கிற கட்சி ரிபப்ளிக்கன் பார்ட்டி, இன்னொன்னு டெமோக்ரேட் பார்ட்டி, கமலா ஹாரிஸ், ஜோ பைடன் இவர்களுடைய பார்ட்டி. சோ இந்த ரிபப்ளிக்கன் பார்ட்டியில தன்னையே வந்து ஒரு உறுப்பினராக இல்ல, அதன் ஆதரவாளராக ஒரு ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கக்கூடியவர் ரிபப்ளிக்கனாக. சரியா, சோ இதெல்லாம் இவருடைய ஒரு வரலாறு. சரியா, இவர் வந்து மிக சீக்கிரமாக ஒரு போப்பாக தெரிந்தெடுக்கப்பட்டவர். இள வயது தான் இருக்கு, இவருக்கும் ஒரு 69 வயசு தான் ஆச்சு. சோ மோஸ்ட் லைக்லி இவரே இன்னொரு 15 ஆண்டுகள் போப்பாக இருப்பதற்கான வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கிறது. சரி, நீ அடுத்தது இவருடைய சித்தாந்தங்கள் என்ன? போப் பிரான்சிஸ் விட்டு சென்ற அந்த சீர்திருத்தங்களை இவர் வந்து தொடர்வாரா, இல்ல மேலும் இவர் பல புதிய சீர்திருத்தங்களை கொண்டு வருவாரா, இல்ல கன்சர்வேட்டிவ்ஸ திருப்தியாக்கும் பொருட்டு பழைய கத்தோலிக்க பாரம்பரியத்துக்கு இவர் சர்ச்சை திருப்புவாரா அப்படிங்கறதெல்லாம் நம்ம பார்த்தா, முதல் இவருடைய அரசியல் பார்வை என்னன்னு பாத்தீங்கன்னா, இவர் வந்து இந்த இமிகிரன்ஸ் எல்லாம் வந்து ஆதரிக்கிறவர், இமிகிரேஷனை ஓப்பனாவே ஆதரிக்கிறவர். இந்த ரீசெண்டா கூட பாத்தீங்கன்னா அமெரிக்காவின் துணை அதிபராக இருக்கக்கூடிய ஜேடி வான்ஸ், இவரை வந்து ஓப்பனாவே இவர் வந்து அவருக்கு எதிராக ஒரு தன்னுடைய கருத்தை எக்ஸ் வலைதளத்திலே பதிவிட்டார். என்னன்னா, இயேசு கிறிஸ்து வந்து இமிகிரன்ஸை இப்படி ட்ரீட் பண்ண சொல்லல. சரியா, நீங்க வந்து எல்லா இமிகிரன்ஸும் வந்து இல்லீகல் இமிகிரன்ஸும் வெளியே அனுப்புறீங்க, அது சரியானது இல்ல, இயேசு கிறிஸ்து இப்படி ட்ரீட் பண்ண சொல்லல, இப்படி அவர்களை நடத்த சொல்லல அப்படின்னு சொல்லி இவர் வந்து ஜேடி வான்ஸுக்கு எதிராகவே வந்து ஒரு ட்வீட் போட்டாரு. அதே மாதிரி ட்ரம்ப்புக்கு எதிராக போட்ட ஒரு ட்வீட்டை வந்து இவர் மறுபடியும் ரீட்வீட் பண்ணாரு. அது இவரே போடல, மற்றவர்கள் போட்ட கருத்தை இவரும் பகிர்ந்து கொண்டிருக்கிறார். அது குறிப்பா அந்த இமிகிரேஷன் பாலிசியில. சோ இது ஒண்ணு. சோ இவர் வந்து ஒரு இமிகிரேஷனுக்கு ஆதரவான ஒரு மனிதராக தெரிகிறார். இத்தனைக்கும் இவர் ரிபப்ளிக்கனா இருக்கிறாரு, ரிபப்ளிக்கனா ரெஜிஸ்டர் பண்ணி இப்படிதான் இவருடைய கருத்து இருக்குது. இரண்டாவது பாத்தீங்க அப்படின்னா, இவருடைய பாலிசியில ஒண்ணு எல்ஜிபிடிக்யூ, இந்த ஓரின சேர்க்கையாளர்கள், இவர்களை வந்து இவர் முழுவதும் ஆதரிக்கவும் இல்லை, அதே சமயம் இவர்களை கம்ப்ளீட்டா எதிர்க்கவும் இல்லை. இவங்க சர்ச்சுக்கு வரது இது பண்றதெல்லாம் ஆதரிக்கிறார். ஆனா அந்த எல்ஜிபிடிங்கிற பாவத்தை நான் ஆதரிப்பதில்லை அப்படிங்கிறத வந்து இவர் தெளிவுபடுத்துறார். சரியா, சோ இதை எப்படி எடுத்துக்கிறதுன்னு தெரியல. ஏன்னா எல்ஜிபிடிக்யூங்கிறது, ஓரின சேர்க்கைங்கிறது பெரும் பாவம். சரியா, இந்த பாவத்தை செய்யறவங்களை வந்து கண்டித்து உணர்த்தி அவர்களை திருத்த வேண்டியதுதான் சரியானதே ஒழிய, அவர்களுடைய பாவத்தை நான் ஆதரிக்கவில்லை, ஆனா அவர்களை நான் ஏற்றுக்கொள்கிறேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஸ்டாண்டை தான் இவர் எடுக்கிறாரு. அது இதுதான் போப் பிரான்சிஸோட ஸ்டாண்டாவும் இருந்துச்சு ஆல்மோஸ்ட். சோ இந்த மாதிரி ஒரு பார்வை இவருக்கு இருக்குது. ஸோ இது எப்படி போகுங்கிறது எனக்கு தெரியல. அதே மாதிரி போப் பிரான்சிஸ் விட்டு சென்ற மிகப்பெரிய சீர்திருத்தம் இந்த பேரவை, சினாடாலிட்டி. இந்த சினாடாலிட்டியை வந்து இவர் முழுவதும் ஆதரிக்கிறார். அது இன்னும் அடுத்த நிலைக்கு எடுத்துக்கொண்டு போவாருங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதாவது பொதுநிலையாளர்களும் அதே மாதிரி பெண்களுக்கும் அதிகமான ஒரு முக்கியத்துவத்தை தருவதுதான் இந்த சினாடாலிட்டி. சோ இதை வந்து நிச்சயமா இவர் அடுத்த லெவலுக்கு கொண்டு போவாருங்கிறதுல என்ற மாற்று கருத்தும் இல்லை. அதே போன்று இவரை குறித்து ஒரு சர்ச்சையான சில கருத்துக்களும் இருக்கிறது. குறிப்பாக முக்கியமான 2 பிஷப்புகளை இவருடைய காலத்தில், இவர் வந்து ஆயர்களை நியமிக்கக்கூடிய, ஆயர்களை பதவி விலக்கக்கூடிய அந்த பொறுப்பில் இருந்த போது இவர் 2 முக்கியமான ஆயர்களின் பதவியை பறிப்பதற்கு முக்கியமாக செயல்பட்டார் அப்படிங்கிற ஒரு கருத்து வருது. அது யாருன்னு பாத்தீங்கன்னா, முதல்ல இருக்கிறவரு ஆர்ச் பிஷப், அதாவது டெக்சாஸ் நகரோட ஆர்ச் பிஷப்பாக இருந்த பிஷப் ஸ்ட்ரிக்லாண்ட். சரியா, இவருடைய பதவி பறிப்புக்கு மிக காரணமாக இருந்தவர் இவர் தான் சொல்றாங்க. ஏன் அப்படின்னா, இந்த டெக்சாஸோட ஆர்ச் பிஷப்பாக இருந்தவர் வந்து அமெரிக்காவில் கர்தினாலாக இருந்த இன்னொரு நகரத்தின் ஆர்ச் பிஷப்பாக, வாஷிங்டனுடைய பிஷப்பாக இருந்த மிக்காரிக். சரியா, இவர் வந்து பாத்தீங்கன்னா, இவர் சாமியாராக, அதாவது ஃபாதராகவோ இதுக்கு முன்னாடி பிஷப்பாகவோ இருந்தப்போ 80-90களில் சில பாலியல் தவறுகளை செய்கிறார், குற்றங்களை ஈடுபடுகிறார். சரியா, இதை வந்து இவர் கண்டுபிடிச்சிட்டு அவர் மேல சட்டப்படி நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிறார். இப்ப அந்த கடினாலும் இல்ல, இந்த கடினாலும் இறந்துட்டாரு, மிக்காரிக்குங்கிறவர் இறந்துட்டாரு.
ஆனா இந்த இதை சொன்னதுக்கு வந்து மற்ற அமெரிக்கன் கார்டினல்ஸ் வந்து அவரை எதிர்த்தாங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா ராபர்ட் பிரவோஸ்ட், அதாவது இப்ப போப்பா இருக்கிறவர், இவரு வந்து பாத்தீங்கன்னா இவருக்கு எதிராக தான் நின்னார். யாருக்கு? இந்த டெய்லர், அதாவது டெக்சாஸ் மாகாணத்தின் பிஷப்பாக இருந்த ஸ்டிக்லாண்டுக்கு எதிராக தான் இருந்தார். சோ எதிராக இருந்து கடைசியில் போப் பிரான்சிஸ் வந்து அவரை ராஜினாமா செய்ய சொல்லி நிர்பந்தப்படுத்தினார். அவரும் தனது பதவியை ராஜினாமா செய்தார். சோ அவருடைய ரெசிக்னேஷனுக்கு காரணமா இருந்தவர் இவர் தான். அதுவும் பாத்தீங்கன்னா அந்த கர்தினால் மெக்கரிக் அப்படிங்கிறவர் அவர் செய்த தவறு வந்து உண்மைதான், அந்த குற்றம் நிரூபிக்கப்பட்டதுதான். ஆனா அவர் மேல தொடர்ந்து விசாரணை நடத்தக்கூடாது அப்படிங்கறதுலதான் இவரோட ஸ்டாண்டா இருந்துச்சு. யாரோட ஸ்டாண்டு? இப்ப போப்பாக நியமிக்கப்பட்டிருக்கிற 14ஆம் சிங்கநாயர் போப் லியோ தி 14th ராபர்ட் பிரவோஸ்ட் கர்தினாலோட ஸ்டாண்டாக இருந்ததாக சொல்கிறார்கள். அதே போன்று இத்தாலி பிரான்ஸை சேர்ந்த ஒரு பிஷப், அவர் வந்து டொமினிக் ரே அப்படிங்கிறவர். இந்த டொமினிக் ரேங்கிறவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கரிஸ்மேட்டிக்கான ஒரு பிஷப், அதாவது ஆவிக்குரிய ஒரு பேராயர், அப்படிதான் இருக்கணும், அதுதான் சரி என்னோட பார்வையில. அவர் வந்து குறிப்பாக இந்த நாட்கள்ல சுவிசேஷத்தை, இந்த நற்செய்தியை வந்து அறிவிப்பதற்கு இந்த கரிஸ்மேட்டிக்கா இருக்கிறவங்கள, அதே சமயம் கத்தோலிக்க பாரம்பரியத்துல இருந்து நற்செய்தி அறிவிக்கிறவர்கள் நம்ம ஊக்குவிக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி இருக்கிற குழுக்கள்ல இருந்து நிறைய பேரை குருக்களாக அவர் வந்து திருநிலைப்படுத்த முயற்சியை ஏறெடுத்தார். சரியா? சோ அது ஒரு நல்ல முயற்சி தான். ஏன்னா அதன் மூலமாக பிரான்ஸ் நாடு, இந்த பிரான்ஸ் நாட்டுல அவர் இருந்த அந்த டைசஸ்ல வந்து பாத்தீங்கன்னா பல பேருக்கு வந்து நற்செய்தி அறிவிக்கப்பட்டது. பல பேர்களை அவர்கள் வந்து ரீச் பண்ணினார்கள். சரியா? சோ இது என்னாச்சு அப்படின்னா, இவரு பிரான்சிஸ், இதுக்கு முன்னாடி போப் பிரான்சிஸ், அவருக்கும் வந்து இதுல உடன்பாடு கிடையாது. அதே மாதிரி இப்போ இருக்கிற இந்த ராபர்ட் பிரவோஸ்ட், இவருக்கும் வந்து அதுல உடன்பாடு கிடையாது. ஸோ அப்போ இவர் வந்து என்ன பண்றாரு, இந்த பிஷப்பை வந்து பதவியை ராஜினாமா செய்ய சொல்றாங்க. நீங்க இந்த மாதிரி வரவங்க எல்லாம் வந்து குருக்களாக திருநிலைப்படுத்த முடியாது, நமக்கு எப்படி நம்மளுடைய ப்ரொசீஜர் எப்படியோ அதுதான், இந்த கரிஸ்மேட்டிக் இவங்களெல்லாம் வந்து நீங்க அதிகமா குருக்களா திருநிலைப்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி அவரையும் வந்து பதவி விலக செய்த குற்றச்சாட்டையும் இவர் மீது சுமத்துகிறார்கள். ஸோ இதெல்லாம் ஒரு புறம் இருக்குது. இவரை குறித்த சர்ச்சையான பார்வைகளும் இருக்குது. அதே போன்று இவரை குறித்த இவருடைய ஆதரவாளர்கள் தர பார்வை என்னன்னு பாத்தீங்கன்னா, இவர் வந்து ஒரு ட்ரெடிஷ்னலான ஒரு ஆளு. பாத்தீங்கன்னா முதல் பூசை கூட லத்தீன்ல தான் வைக்கிறாரு. அதே மாதிரி ஒரு மிஷனரியா இருந்தவர், ஒரு எளிமையான ஒரு மனிதர். சரியா? உலகத்தின் பல்வேறு பகுதிகளில் பல்வேறு விதமான மனிதர்களோடு கூட செயல்பட்டு இருக்கிறவர் ஒவ்வொரு காலகட்டத்திலையும். சரியா? இவர் சின்ன வயசா இருந்தாலும் இவருடைய அனுபவங்கள் ஜாஸ்தி. அதே மாதிரி நல்லா படிச்சவர். மேத்தமேட்டிக்ஸ்ல தான் வந்து இவர் டிகிரி வாங்கியிருக்காரு. மேக்ஸ் படிச்சா போப்பாகலாங்கிறது வந்து உலகத்துக்கு நிரூபிச்சவர் நம்ம கர்தினால் ராபர்ட் பிரவோஸ்ட் அவர்கள் தான். ஸோ அதனால அதே போன்று 6 மொழிகளை வந்து சரளமாக பேசக்கூடியவர். அதே மாதிரி போப் பிரான்சிஸோடைய ஒரு நம்பிக்கைக்குரிய ஒரு மனிதராக இவர் இருந்திருக்கிறார். ஸோ இப்படிதான் இவரை குறித்த ஒரு பார்வையை வைக்கிறார்கள் இவருடைய ஆதரவாளர்கள். பார்ப்போம், அவருக்காக நாம தொடர்ந்து ஜெபிப்போம். எதுவா இருந்தாலும் சரி, அவர் வந்து இப்போ பதவியில உட்காந்துட்டாரு. ஸோ இனி அவருக்காக நாம ஜெபிப்போம் இல்லையா? அவர் நினைச்சா இந்த கேத்தலிக் சர்ச்சோட போக்கை மாற்றலாம். பிரான்சிஸ் அவர்களால் செய்யப்பட்ட சில சீர்கேடான சீர்திருத்தங்கள் என்ற பெயரில் செய்யப்பட்ட சில சீர்கேடுகளை அவர் தவிர்த்து, சரியா, இதற்கு முன்பு இருந்த போப், அவருக்கு முன்பாக இருந்த போப் பெனடிக்ட் 16 வந்து இவருக்கு நல்ல ஒரு நெருக்கமான ஒரு ஆள் தான். அது இப்போ போப்பா இருக்கிறவருக்கு அவர் கொஞ்சம் நெருக்கமான ஒரு ஆள் தான். சரியா? சோ அவரோட வழியில இவர் வந்து நம்ம கத்தோலிக்க சபையை கொண்டு போனா நல்லா இருக்கும் என்னுடைய ஒப்பீனியன். பொறுத்திருந்து பார்ப்போம். அவருக்காக நாம் தொடர்ந்து ஜெபித்துக் கொள்வோம். இயேசுவுக்காக, சுவிசேஷத்திற்காக. மீண்டும் ஒரு அடுத்த காணொலியில் ஒரு மிக முக்கியமான செய்தியோடு உங்களை நான் சந்திக்கிறேன். சகல துதியான மகிமை யாவையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கே செலுத்துகிறேன். ஆட்சியும் வல்லமையும் மாட்சிமையும் என்றென்றைக்கும் அவருடையதே. ஆமென்.